திருச்சிற்றம்பலம். காலபைரவம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. அன்பு பெற்றோர்களே, தங்களுடைய மேலான கவனத்திற்கு இதை கேட்கும் பொழுது சற்று அமைதியான நிலையில் அமர்ந்து கேட்கும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மாணவர்களுடைய நினைவாற்றல் திறன், மாணவர்களுடைய நினைவாற்றல் மேம்படுவதற்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம் என்று அனைவரும் சிந்திக்க வேண்டிய தருணத்தில் இப்போது இருக்கின்றோம். அவர்களுடைய உடல் மன ஆரோக்கியத்தில் நாம் எந்த அளவிற்கு அக்கறை கொண்டுள்ளோம் என்பதை பார்க்க வேண்டும். 14 ஆண்டுகள் தொடர்ந்து படிப்பு சுமையை கொடுத்து கொண்டிருப்பது இன்றைய நவீன கல்வியுகம். எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர்களாகிய நாம் என்ன கொடுத்து கொண்டிருக்கின்றோம்? எங்களுக்கு மதிப்பெண் வேண்டும், அதுவும் முழுமையான மதிப்பெண் வேண்டும் என்ற நிலையிலேயே ஒவ்வொரு பெற்றோர்களும் இருந்து வருகின்றோம். அதற்கு நினைவாற்றல் என்பது ஒரு மிக மிக அவசியமான ஒன்றாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இருக்கின்றது. அதற்கு பெற்றோர்களுடைய கடமை என்ன, ஆசிரியர்களுடைய கடமை என்ன என்ற கேள்விகள் நமக்கு உள்ளாக எழுப்ப வேண்டும். அவ்வாறு எழுப்புகையில் நமக்கே தோன்றும், பிள்ளைகள் காலையில் எழுந்தவுடன் மீண்டும் பள்ளியிலிருந்து திரும்பும் வரை அவர்களுக்கு பல்வேறு வகையான மனச்சுமைகள் ஏற்படுகின்றன. அதற்கு காலை கடன் என்று ஒன்று இருக்கின்றது, அனைவரும் நாம் அறிந்ததே. உள்ளே போடுவது அது முழுமையாக வெளியேறுகிறதா என்பதை நாம் பார்க்கின்றோமா? அந்த வகையிலே அவர்களுடைய மனச்சிக்கல் முழுமையாக சரியாக வேண்டுமென்றால் அவர்களுடைய மலச்சிக்கல் சரியாக வேண்டும். காலையில் எழுகின்ற ஒரு பிள்ளை மலச்சிக்கல் இல்லாமலும், மாலையில் உறங்கும் ஒரு பிள்ளை மனச்சிக்கல் இல்லாமலும் இருத்தலே உடல் ஆரோக்கியம் என்பது ஆகும். அவ்வகையிலே அமரும் நிலை என்று யாராவது நாம் இதை பற்றி பொருட்படுத்துகின்றோமோ? அமரக்கூடிய நிலை கல்வி கூடங்களிலா இருக்கட்டும் அல்லது வீட்டிலா இருக்கட்டும், பிள்ளைகள் அமர்ந்து படித்து கொண்டிருக்கையில் பார்க்கின்றோம், அவர்கள் முழுமையாக நேராக நிமிர்ந்த அமர்வு நிலையில் ஒரு பிள்ளைகளும் கிடையாது. படுத்த நிலையிலோ அல்லது முதுகை வளைத்து கொண்ட நிலையிலேயோ அவர்கள் படிப்பார்கள். நினைவாற்றல் என்பதற்கு குறிப்பாக அமர்வு நிலை சரியாக இருக்க வேண்டும். நேராக முதுகுந்தண்டு நேராக நிமிர்ந்த நிலையில் அமர்தல் மிக மிக அவசியம். அதே போன்று ஒரு விரிப்பின் மீது தரையில் அமர்தல் மேலும் மேலும் அவர்களுக்கு நினைவாற்றலை மேம்படுத்தும். அந்த வகையிலே இப்பொழுது அவர்களுடைய அமர்வு நிலை எவ்வாறு இருக்க வேண்டும்? வயிற்றின் பகுதி சற்று உள் இழுத்தவாறு இருக்க வேண்டும். முதுகுந்தண்டு, முகவாய்க்கட்டை, அவர்களுடைய மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய முதுகுந்தண்டு அடி பகுதி, இவை மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும். நேராக நிமிர்ந்து அமர்வதற்கு இந்த வயிற்று பகுதியை சற்று உள்ளே தள்ளியவாறு அமர்தல் மிக மிக சிறப்பாகும். அவ்வாறு அமர்ந்து கொண்டு படிக்கும் பிள்ளைகளுக்கு மட்டுமே நினைவாற்றல் அதிக அளவில் இருக்கும். அதே சமயத்தில் அவர்கள் உண்ணுகின்ற உணவு முழுமையாக காலையில் மாலை 2 வேளையும் வெளியேற வேண்டும். இது எத்தனை பெற்றோர்கள் நாம் கவனிக்கின்றோம்? அவர்களுடைய மலம் முழுமையாக வெளியேறிவிட்டதா? நாம் எவ்விதமான பொருட்களை கொடுக்கின்றோம் என்பது நாம் அறிந்த ஒன்றே. அவர்களுக்கு உபாதைகளை கொடுக்கக்கூடிய உணவுப் பொருட்களே இன்று பெருமளவு கிடைக்கின்றன. அதை நாம் கண்மூடித்தனமாக பிள்ளைகள் கேட்கிறார்கள், அவர்கள் விரும்புகிறார்கள் என்ற ஒரே காரணத்திற்காக அவர்கள் கேட்கும் அனைத்து பொருட்களையும் அதில் ஆரோக்கியம் இருக்கின்றதா இல்லையா என்பதையெல்லாம் பார்க்காமல் வாங்கி கொடுத்து விடுகின்றோம். இதற்கு என்ன காரணம்? இதற்கு என்ன அர்த்தம்? நாம் ஒரு நோயை அல்லது உடல் உபாதைகளை கொடுக்கக்கூடிய பொருட்களை வாங்கி கொடுக்கின்றோம். அதை சரி செய்வதற்கு மீண்டும் செலவழிக்கின்றோம். அதற்கு தேவையான ஏதோ ஒரு உபகரணங்கள், மருந்தோ மாத்திரைகளோ நாம் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்கின்றோம். ஒரு பொருளை வாங்கி கொடுத்து நோயையும் வர வைக்கின்றோம், அதே நோயை குணமாக்குவதற்கு மீண்டும் செலவும் செய்து கொண்டிருக்கின்றோம். வாங்குவது நாம் தான், அதற்கு தேவை செலவும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நோயை வாங்குவதை நிறுத்தி நம் பிள்ளைகளுடைய
உடல் மன ஆரோக்கியத்தில் நாம் அக்கறை செலுத்துவோம். அந்த வகையிலே அமர்வு நிலை அவர்களுடைய கல்வி கூடங்களில் ஆகட்டும் சரி, அல்லது வீட்டில் ஆகட்டும் சரி, நேராக நிமிர்ந்த அமர்வு நிலை கட்டாயம் அவசியம். அதே போன்று உணவு உண்ணுகையில் அமைதியான முறையில் உண்ணுதல் அவசியம். வாயை மூடி நன்றாக மென்று உணவை கூழாக்கி உண்ணுவதற்கு ஒவ்வொரு பிள்ளைகளும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பெற்றோர்களாகிய நாமும் அவ்வாறே உண்டு பிள்ளைகளுக்கும் அதை உணர்த்த வேண்டும். பரபரப்பு இன்றி தொலைக்காட்சி பெட்டியை அணைத்துவிட்டு செல்போன் எதுவும் அருகில் இல்லாமல் மன அமைதியுடன் அந்த பிள்ளைகளுக்கு உணவு கொடுங்கள். சிறு பிள்ளைகளுக்கும் நாம் சாப்பிடு என்று தொடர்ந்து அதை திணித்து கொண்டே இருக்கின்றோம். அவர்களுக்கு பசி எடுக்கின்றதா இல்லையா என்பதை உணராது திணிக்கையில் அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த உணவை உடனடியாக விழுங்கிக் கொண்டு அவசரமாக பள்ளிக்கு செல்கின்ற நிலையே இன்று நிலவி வருகின்றது. பிள்ளைக்கு படிப்பு சுமையை ஒரு பக்கம் மேலும் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். ஆனால் உடல் மன சுமையை குறைப்பதற்கு எவ்வித ஆயத்தமும் நாம் எடுப்பது கிடையாது. பெற்றோர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் யாருக்கும் நேரமில்லை. அவ்வாறு நேரமில்லை என்று சொல்லுகையில் நேரம் யார்தான் கொடுப்பார்கள்? பிள்ளைகளும் கொடுப்பது இல்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அதற்கு உண்டான விழிப்பு நிலை கிடையாது. விழிப்பு நிலை ஏற்படுத்துவதற்கு உண்டான நற்பண்புகள் பற்றிய கல்வியறிவு இன்றைய கல்விக்கூடங்களிலும் இல்லாமல் போய்விட்டது. அந்த வகையிலே நாம் சிந்திக்க வேண்டியது மாணவர்களுடைய நினைவாற்றல் என்பதற்கு முக்கியமாக நாம் குறிப்பிடுவது நேரான நிமிர்ந்த அமர்வு நிலை, முறையான உணர்வு முறை. அந்த உணவு முறையிலே சற்று நேரம் அவர்கள் காலையில் மாலையில் அமர்ந்து தங்களுடைய இயல்பான மூச்சு காற்றை கவனித்தல், இந்த விஷயங்களை கடைபிடித்தால் கட்டாயம் அவர்களுடைய நினைவாற்றல் திறன் மேம்படும். மேம்பட்ட நினைவாற்றல் திறன் மூலமாக அவர்களுடைய எதிர்காலமும் அவர்களுடைய எதிர்காலத்தின் மூலமாக சமூகத்தின் எதிர்காலமும் சிறக்கும் என்பதை கருத்தில் கொண்டு இதை நீங்கள் கடைபிடிப்பீர்கள் என்று நினைத்து இந்த நினைவாற்றல் திறன் மேம்பட்ட திறனுக்கான ஒரு பயிற்சியை மேலும் இது தொடரும் என்பதை கருத்தில் கொண்டு நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம். கால பைரவம்.